NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம NCM லேர்னிங் சென்டர் ஃபாலோவர்ஸ் இப்போ வந்து TNPSC கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025 டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து முழு வீச்சாக ஈடுபட்டிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் TNPSC கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதில் ஜென்ரேஷன்ஸ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் டாபிக் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஒவ்வொரு டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத லிஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை வந்து டாபிக் வைஸா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ், அதாவது ஹைட்ரோ, தெர்மல், நியூக்ளியர் இது எல்லாமே கன்வென்ஷனல் மெத்தட். ஸோ இதுல மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. காமனா ஒரு கொஸ்டினும், ஹைட்ரோ பவர் பிளான்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ், தெர்மல் பவர் பிளான்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் 5 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கன்வென்ஷனல் மெத்தடில் நீங்கள் படிச்சீங்கன்னா டெஃபினட்டாக 2025 நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவர் பிளான் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ். பவர் பிளான் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் என்னன்னா, எப்படி அவரேஜ் லோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜென்ரேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, லோட் ஃபேக்டர் என்ன, கெபாசிட்டி ஃபேக்டர் என்ன, யூட்டிலிட்டி ஃபேக்டர் என்ன, இந்த மாதிரி பவர் பிளான் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் HVDC சிஸ்டம், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அட்வான்டேஜஸ். இந்த HVDC டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுலேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சுலேட்டர்ஸ், டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அது எஃபிஷியன்சி, ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த கான்செப்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸும். அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் கேபிள், டைப்ஸ் ஆஃப் அண்டர் கேபிள்ஸ், அதுலேருந்து மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ். சர்க்யூட் பிரேக்கர்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ், ஃபியூசஸ் கான்செப்ட்ஸ் அதுலேருந்து 2 கொஸ்டின்ஸ், கிரவுண்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் வந்து 20 கொஸ்டின்ஸ். இந்த 2024 வந்து இந்த ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர் இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து 20 கொஸ்டின்ஸ். பட் 2025 பார்த்தோம் அப்படின்னா 2025 வந்து மொத்தம் 25 கொஸ்டின்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, கொஞ்சம் கூடுதலாக தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் தான். சரியா? நம்ம NCM லேர்னிங் சென்டர்லேருந்து இந்த ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு PDF மெட்டீரியல்ஸ் நான் போட்டிருக்கோம். அந்த PDF நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா இந்த 20 கொஸ்டின்ஸில் 18 கொஸ்டின்ஸ் மேலே உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரியா? 2025 நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி நீங்கள் ஒரு தடவை ஃபுல் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா ஷியராக 25 கொஸ்டின்ஸுக்கு 20 கொஸ்டின்ஸ்க்கு மேலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா டேரெக்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் அந்த புக்ஸ் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா பெஸ்ட். ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா அந்த புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் சொல்லப்பட்ட சிலபஸ் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதில் MCQ கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தோம். இந்த ஹைட்ரோ பவர் பிளான்லேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் MCQ கொஸ்டின்ஸ், தெர்மல் பவர் பிளான், நியூக்ளியர் பவர் பிளான் ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் நம்ம MCQ கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதையும் சால்வ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஷேர். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த PDF மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருந்ததுன்னா ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ஜென்ரேஷன். அதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதில் வந்து எதெல்லாம் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ பவர் பிளான், தெர்மல், நியூக்ளியர், டீசல் ஆர் கேஸ் இது எல்லாமே கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் பவர் ஜென்ரேஷன். சரியா? அடுத்து நான் கன்வென்ஷனல் பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவபிள், புதுப்பிக்கக்கூடியது. ரினியூவபிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்வென்ஷனல் இதெல்லாம் வரும்னா சோலார், விண்டு, ஜியோ தெர்மல், டைடல் இது எல்லாமே நான் கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கேட்டிருக்கிறது கீழே இருக்கக்கூடிய எதெல்லாம் கன்வென்ஷனல், ஹைட்ரோவும் கன்வென்ஷனல் தான், தெர்மலும் கன்வென்ஷனல் தான், நியூக்ளியரும் கன்வென்ஷனல் தான். ஸோ இப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின்ஸ் ஹைட்ரோ பவர் பிளான்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல பவர் ஹவுஸ்க்கு வாட்டரை வந்து ஒரு பைப்ல கொண்டு போவாங்க, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல காம்போனன்ட் இருக்கு, மெயின் காம்போனன்ட்ஸ், நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருப்போம் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ், அந்த ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிற சொல்லியிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேம், ஹைட்ரோ பவர் பிளான்ல டேம் வந்து என்னன்னா வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? அடுத்து ரிசர்வாயருங்கிறது என்னன்னா இந்த டேம் ஸ்டோரேஜுக்கு ஒரு மழை பெய்யுது அப்படின்னா இந்த ரிசர்வாயர் வழியாக தான் தண்ணி வந்து டேம்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ரிசர்வாயருங்கிறது என்னன்னா அதான் சோர்ஸ், மழை பெய்யுது இந்த ரிசர்வாயர் வழியாக தண்ணி வந்து அது ஒரு கால்வாய், அந்த ரிசர்வாயர் வழியாக தண்ணி வந்து டேம்ல வந்து ஸ்டோர் ஆகும். சரியா?
அடுத்து மூணாவது ட்ராஸ் ரேக். ட்ராஸ் ரேக்ங்கிறது என்ன அப்படின்னா, டேமில் தண்ணி இருக்குது. இப்போ மழை பெய்யுது, மழை பெய்யும் போது நமக்கு மலையில் மரக்கட்டைகள் மரங்கள் எல்லாமே அடிச்சுட்டு வரும். சரியா, அந்த ரிசர்வாயர் வழியாக வரும். அப்போ அந்த டேமில் வந்து மரக்கட்டைகள் எல்லாமே கிடக்கும். ஸோ அப்போ அந்த தண்ணி வந்து டர்பைனுக்கு போகுது. இப்போ போகும்போது அந்த ட்ராஸ் ரேக் வழியாக தான் போகும். அந்த ட்ராஸ் ரேக் ஸ்க்ரீனிங். இந்த ஸ்க்ரீனிங் என்ன, தண்ணியை மட்டும் தான் அலோவ் பண்ணும், அந்த மரக்கட்டையை வந்து உள்ள விடாது. ஏன்னா தண்ணி மரக்கட்டையை உள்ள விட்டுச்சுன்னா அந்த மிஷினில் உள்ள பார்ட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா, ட்ராஸ் ரேக்ங்கிறது ஒரு ஸ்க்ரீனிங் தான். ஸ்க்ரீன் பண்ணிடும். எதை ஸ்க்ரீன் பண்ணோம் அப்படின்னா, மரக்கட்டைகள் எதுவும் உள்ள அந்த டர்பைனுக்குள்ள போடாமல் பார்த்துக்கணும். சரியா, அதுக்கப்புறம் வந்து பென்ஸ்டாக். பென்ஸ்டாக்ங்கிறது என்னன்னா, டேமுக்கும் அந்த டர்பைன் சுத்துது, அதுக்கு வரக்கூடிய தண்ணி வந்து பைப்பு தான். பென்ஸ்டாக்ங்கிறது ஒரு பைப்பு. சரியா, அந்த பைப்பு வழியாக தான் தண்ணி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டேம்ல இருந்து தண்ணி வந்து பவர் ஹவுஸ்க்கு அந்த பென்ஸ்டாக் வழியாக தான் வரும். சரியா, அதுக்கப்புறம் வந்து சர்ஜ் டேங்க்ங்கிறது என்னன்னா, சில ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். டர்பைனில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். டேமில் ப்ரெஷர் அதிக ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரில் வந்து டர்பைனில் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த சர்ஜ் டேங்க் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணும். ஹை ப்ரெஷர் வந்ததுன்னா இந்த சர்ஜ் டேங்க் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் அதை மினிமைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, டர்பைன்ஸ் தண்ணி வந்து சுத்த வைக்கிறது, பிளேட் வந்து சுத்த வைக்கிறது. தண்ணி வந்து அந்த டர்பைனில் பட்டோடனே சுற்றும். சரியா, இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கும். மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து சுற்றிட்டு தண்ணி வெதுக்கல போயிருது, டிராஃப்டிவ் வழியாக தண்ணி வெளியே போயிடும். தண்ணி வந்து அந்த டர்பைன்லேயே விழுந்து அதை சுற்றி மெக்கானிக்கலாக சுத்த வச்சுட்டு தண்ணி வந்து டிராஃப்டிவ் விட்டு போய் விழுந்துடும். டிராஃப்டிவ் வழியாக டெயில் ட்ரெஸ் வெளியே போயிடுது, இப்போ ஹைட்ரோ பவர் பிளான்ட் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் அது சுத்ததுனால மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஆல்டர்னேட்டிவ் மூலமாக கிடைக்கும். இதுதான் மெயின் காம்போனன்ட்ஸ். ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல மெயின் காம்போனன்ட்ஸ் இதுதான். ஸோ ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் எதுக்குங்க தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து கேட்கக்கூடியது வந்து பென்ஸ்டாக் எதுக்கு, சர்ஜ் டேங்க் எதுக்கு, இந்த ரெண்டு தான் மேலே கேட்பாங்க. சரியா, பென்ஸ்டாக் வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த டேமில் உள்ள தண்ணியை வந்து பவர் ஹவுஸ்க்கு கொண்டு போகிறது, டர்பைனுக்கு கொண்டு போகிறது. ஸோ அது வந்து ஒரு பைப் தான். ஸ்டீலாக இருக்கலாம், இல்லை கான்கிரீட்டாக இருக்கலாம். சரி, அது ஒரு பைப். ஸோ பென்ஸ்டாக் பைப். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர்ஸ். சர்ஜ் டேங்க் வந்து என்னன்னா, அந்த டர்பைனையும் பென்ஸ்டாக்கையும் ஹை ப்ரெஷர்லேருந்து காப்பாற்றுறதுக்காக சர்ஜ் டேங்க் வச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு ஹை ப்ரெஷரில் வந்து தண்ணி வருது அப்படின்னா, டேங்க் சர்ஜ் டேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரெஷரை வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விட்டுரும். ஓகேவா, அடுத்து மூணாவது தெர்மல் பவர் பிளான்ட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸ்டீம் பவர் ஸ்டேஷன் எது? இந்த கீழே உள்ளதில் ஸ்டீம் பவர் ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட்டர் ஸ்டேஷன் வருமா, வராது. நியூக்ளியர் ஸ்டேஷன் வருமா, ஸ்டீம்ங்கிறது தெர்மல் தான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா, அடுத்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல 2 கொஸ்டின்ஸ் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கூலிங், நியூக்ளியர் ரியாக்டரை கூலிங்க்கு எந்த மெட்டல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் பற்றி நம்ம வந்து அந்த மெட்டீரியல்ஸ், பீடிஎஃப் மெட்டீரியல்ஸ்ல வந்து எல்லாமே இருக்கும். ஹைட்ரோ பவர் பிளான்ட் பற்றி, தெர்மல் பவர் பிளான்ட் பற்றி, நியூக்ளியர் பவர் பிளான்ட் பற்றி எல்லா டாபிக்ஸும் கொடுத்துருப்போம். அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அதை ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், இதில் மெயின் பார்ட்ஸ், இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல மெயின் பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, நியூக்ளியர் ரியாக்டர், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட்ஸ், கூலண்ட். இந்த 4 வந்து முக்கியமான பார்ட்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு. ஒவ்வொன்றும் எதுக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ், ஹார்ட் ஆஃப் த பவர் பிளான்ட்ங்கிறது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு நியூக்ளியர் ரியாக்டர் தான். அதுதான் ஹீட்டே ஜென்ரேட் பண்ணும். சரியா, மாடரேட்டர் என்ன அப்படின்னா, மாடரேட்டர் நேம்லேருந்து நம்ம சொல்லலாம். மாடரேட்டருங்கிறது இந்த நியூட்ரானுடைய ரியாக்ஷனை வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியதை ஸ்லோ டவுன் பண்ணும். மாடரேட்டர் என்ன பண்ணணும்னா ஸ்லோ டவுன் பண்ணும். அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு மாடரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து அதுதான் நியூட்ரானுடைய ரியாக்ஷனை வந்து கூட்டவோ குறைக்கிறதுக்கோ இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கூலன் வந்து கூல் பண்ணுறதுக்கு. சரியா, இதில் கேட்டிருக்கிறது கூலன் மெட்டீரியல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலன் மெட்டீரியல் எதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, வாட்டர் யூஸ் பண்ணாங்க, CO2, ஹீலியம், லிக்விட் சோடியம், இதெல்லாம் வந்து கூலண்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷனில் பார்க்குறோம், இப்போ சோடியம் இருக்குது. ஸோ சோடியம் தான் சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா, அடுத்து 5வது கொஸ்டின்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல 2வது கொஸ்டின்ஸ். சரி, ரொம்ப சிம்பிள். மாடரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சரியா, அந்த நீங்கள் அந்த பார்ட்ஸில் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணலாம். மாடரேட்டருங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்லோ டவுன் தி நியூட்ரான்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா, நியூக்ளியர் நியூக்ளியஸ் வச்சு வரக்கூடியது, நியூட்ரான்ஸ் வச்சு வரக்கூடியது, எலக்ட்ரான்ஸ் வச்சு வரக்கூடியது கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி டில பார்த்தோன்னே தப்பு. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து பவர் பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ். இதில் மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், டெய்லி லோட் கர்வ், லோ டூரேஷன் கர்வ் இருக்கு. லோட் கர்வ், லோ டூரேஷன் கர்வ். இந்த லோட் கர்வுடைய ஏரியா வந்து என்ன, அது டிவைட் பை 24 போட்டால் என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. அந்த லோட் கர்வை ஏரியா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, டெய்லி ஜென்ரேஷன் கிடைக்கும். அந்த லோட் கர்வை நம்ம வந்து ஏரியா எடுத்தோம்னா ஜென்ரேஷன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு லோட் கர்வ் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வந்து வாட்ஸ். ஸோ ஜென்ரேஷனுங்கிறது என்னது, பவர் இன்டு டைம். சரியா, அப்போது ஒய் ஆக்சிஸில் பவர் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்குது.
அப்போ ஏரியா கிடைக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா பவர் இன் டைம் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அப்போ இந்த லோட் கர்வுடைய அவுட்புட் லோட் கர்வோட நம்ம ஏரியா எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா ஜென்ரேஷன் வரும். சரியா? பட் டிவைடட் பை 24 போடுறோம். இப்போ அவரேஜ் லோடுங்கிறது என்னன்னா டெய்லி ஜென்ரேஷன் பை 24. டெய்லிங்க 24 ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ். ஸோ 24. ஸோ அப்போ அந்த லோட் கர்வை ஏரியா கண்டுபிடிச்சி டிவைடட் பை 24 போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது அவரேஜ் லோடு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரி ஆன்சர்ஸ். யூனிட் ஜென்ரேஷனுக்கு தப்பு. யூனிட் ஜென்ரேஷனுங்கிறது நீங்கள் டிவைட் பை 4 போடாமல் ஏரியா மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா யூனிட் ஜென்ரேஷன். ஆனால் ஏரியா கண்டுபிடிச்சி நீங்கள் டிவைட் பை 24 போட்டீங்க அப்படின்னா அது அவரேஜ் லோடு. ஓகேவா? ஓகே, கிளியர். அடுத்து கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. ஒரு பிளானுடைய யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் என்ன? யூட்டிலிட்டி. அந்த பிளான்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுதான் யூட்டிலிட்டி ஃபேக்டர். சரியா? இந்த யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளான்ல வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போது யூட்டிலிட்டி ஃபேக்டர் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து யூட்டிலிட்டி ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த பிளான்ட் வந்து நம்ம லோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் எதுனா அந்த பவர் பிளான் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா ஸ்டாண்ட் பைல வச்சிருக்கணும் அர்த்தம். அந்த பிளான்ட்டை வந்து ஸ்டாண்ட் பைல வச்சிருக்கோம்னு அர்த்தம். சரியா? அப்போ ஆப்ஷன் சி தான் சரி ஆன்சர்ஸ். ஓகேவா? அப்போ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் லோவாக இருந்ததுன்னா அந்த பவர் பிளான் வந்து ஸ்டாண்ட் பைல இருக்கும். ஸ்டாண்ட் பை என்ன அர்த்தம்னா மிஷின் ஓடாம ரெடி கண்டிஷன் தான். மிஷின் போட்டால் ஓட்டிக்கலாம், ரெடி கண்டிஷன், எந்த ஃபால்ட்டும் இல்லை, எந்த ரிப்பேர் இல்லை, ரெடி கண்டிஷன்ஸ் இருக்குது, ஸ்டாண்ட் பைல இருக்குது, ஆனால் ஓடாமல் இருக்கு. நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால் ஸ்டாண்ட் பைல வச்சிருக்கோம். ஸோ யூட்டிலிட்டி ஃபேக்டர் கம்மி அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் அந்த பிளான்ல வந்து ஸ்டாண்ட் பைல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின்ஸ் பவர் பிளான் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ல கடைசி கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் சிம்பிள் காமன் கொஸ்டின் தான், ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். இதில் பாருங்க, மேக்ஸிமம் கேவிய டிமாண்ட் ஒரு கன்சூமருக்கு வந்து மேக்ஸிமம் கேவிய டிமாண்டுக்கும் பவர் ஃபேக்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் இது. வந்து பவர் பிளான் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ல வராது, பட் ஜென்ரல் ஒரு கொஸ்டின்ஸ். சரியா? என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், கேவியனா என்ன, கிலோவாட்னா என்ன அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். பவர் ஃபேக்டர் என்னங்க தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கிலோவாட் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா விஐ காஸ் பை. நமக்கு தெரியும் பவர் இன் கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு விஐ காஸ் பை. கேவியன் அர்த்தம் வோல்டேஜ் இன்டு கரண்ட். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட் வந்து நம்ம கேவியன் எழுதலாம். கிலோ வோல்ட் இன்டு கரண்ட், வோல்ட் வந்து கிலோ வோல்ட் இன்டு கரண்ட். ஸோ அதனால கேவியன் சொல்கிறோம். இப்போ வோல்டேஜ் இன்டு கரண்ட் வந்து நம்ம கேவியன் எழுதிக்கலாம். ஸோ கேவியக்கும் பவர் ஃபேக்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா கேவிஎஸ் ஈக்குவல் டு கிலோவாட் பை காஸ் பை எழுதிக்கலாமா? ஒரு கன்சூமருக்கு வந்து கிலோவாட் வந்து கான்ஸ்டன்ட், ஒரு கன்சூமருக்கு கிலோவாட் வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும், கேவிஏக்கும் பவர் ஃபேக்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த ரிலேஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கேவிஏக்கும் பவர் ஃபேக்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கிலோவாட் வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும், கிலோவாட் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ பவர் ஃபேக்டர் கூடுச்சுன்னா என்ன ஆகும், இது கான்ஸ்டன்ட். பவர் ஃபேக்டர் கூடுச்சுன்னா கேவிஏ கம்மியாகும். இது கிலோவாட் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது, நீங்கள் பவர் ஃபேக்டர் குறைச்சிங்கன்னா கேவி வந்து கூடும். ஸோ இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து ஹெச்விடிசி சிஸ்டம். ஸோ அதில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். இருந்தாலுமே நீங்கள் ஹெச்விடி சிஸ்டத்தில் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் படிச்சிருங்க. சரியா? இந்த 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 2024 கொஸ்டின்ஸில் ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, பட் 2025 வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக மோனோனா என்ன அர்த்தம்? மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம், பைனா அர்த்தம் 2ன்னு அர்த்தம். ஹோமோங்கிறது என்னன்னா சேம். ஹோமோனா சேமாக இருக்கும், 2 இருக்குது, 2 கண்டக்டர்ஸ் இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்குதுன்னா அது ஹோமோன்னு அர்த்தம். ஸோ இதில் கேட்க ஒன்லி ஒன் கண்டக்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ அர்த்தம் அது மோனோபோலார். ஆப்ஷன் ஏ வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின்ஸ். டிசி சிஸ்டத்தில் எது வந்து டிசி சிஸ்டத்தில் கிடையாது? ஸோ இப்போ நீங்கள் நினைப்பீங்க அப்போ 2 ஒயர் டிசி சிஸ்டம் மட்டும்தான் டிசிக்கு, இப்போ 2 ஒயர் வித் பிட் பாயிண்ட் 3 ஒயர்லாம் வராது இல்லை, அப்போ அதெல்லாம் டிசி கிடையாதா அப்படிங்க தோணலாம். டிசி சிஸ்டத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 3 ஒயர் சிஸ்டம் இருக்குது. இப்போ 2 ஒயர் டிசி சிஸ்டம் இருக்குது. 2 ஒயர் டிசி சிஸ்டம் என்னென்னா ஒரு 220 வோல்ட் டிசி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒயரில் வந்து 220 வோல்ட் இருக்கும், இன்னொன்று வந்து கிரவுண்டு. லைன் 1 வந்து 220 வோல்ட், இன்னொன்று வந்து கிரவுண்டு. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த 2 லைனுக்கும் இடைப்பட்ட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 220 வோல்ட் உங்களுக்கு கிடச்சிடும். இது ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம், டிசி சிஸ்டம். அடுத்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா 220 வோல்ட் 2 ஒயர் வித் மிட் பாயிண்ட் எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது, டிசி சிஸ்டம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரிலே இந்த ப்ரொடக்ஷன்ஸ்லாம் சப்ளை கொடுக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் எப்படி அப்படின்னா லைன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 110 வோல்ட் தான் வரும், லைன் 2ல் பார்த்தீங்கன்னா -110 வோல்ட் வரும். மிட் பாயிண்ட்ல வந்து எர்த் 0 வோல்ட் இருக்கும், மிட் பாயிண்ட் வந்து எர்த் 0 வோல்ட். ஸோ அதனால தான் மிட் பாயிண்ட் எர்த்துன்னு சொல்லுவாங்க, மிட் பாயிண்ட் வந்து எர்த் பண்ணியிருப்பாங்க. 2 ஒயர் தான், ஃபர்ஸ்ட் ஒயர் 110 வோல்ட், 2வது ஒயர் -110 வோல்ட். இப்போ 2 டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 220 வோல்ட் கிடைக்கும். மிட் பாயிண்ட் வந்து எர்த்தாக இருக்கும், மிட் பாயிண்ட் 0 வோல்ட் இருக்கும்.
சரியா? இது ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா 3 ஒயர் சிஸ்டம். 3 ஒயர் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் 1 வந்து 110 வோல்ட், லைன் 2 வந்து -110 வோல்ட், லைன் 3 தேர்ட் ஒயர் வந்து கிரவுண்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 220 வோல்ட் கிடச்சிடும். அப்போ இல்லை இல்லாதது பார்த்தீங்கன்னா 4 ஒயர் சிஸ்டம் தான், டிசியில் கிடையாது. டிசி சிஸ்டத்தில் வந்து 4 ஒயர் சிஸ்டம் தான் கிடையாது, அது ஏசிக்கு மட்டும் தான் உண்டு. ஆப்ஷன் டி வந்து இந்த கான்செப்ட் படி சரி, இந்த கொஸ்டின் படி சரி. ஏன்னா நாட் டிசி சிஸ்டம் சொல்லியிருக்காங்க, நாட் டிசி சிஸ்டத்தில் இது இல்லாததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 4 ஒயர் சிஸ்டம் தான் டிசி சிஸ்டத்தில் இல்லாதது. ஓகேவா? அடுத்து 11வது கொஸ்டின்ஸ் இன்சுலேட்டர் கான்செப்ட்ஸ்லேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இன்சுலேட்டரும் எந்த வோல்டேஜுக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது கிளியர், அந்த கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கம்மிக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், அந்த எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட்ஸ். இந்த 3 கான்செப்ட்ஸும் இன்சுலேட்டரில் இருக்குது. இந்த 3 படிச்சிங்கன்னா இன்சுலேட்டரில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ 3 பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் வந்து கேட்டிருக்காங்க. பின் டைப் இன்சுலேட்டர் வந்து நீங்கள் 33 kV வரை யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 33 யூஸ் பண்ண மாட்டாங்க. லெஸ் தென் 33 இருந்ததுன்னா நீங்கள் பின் டைப் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 33க்கு மேலே 33 kVக்கு சஸ்பென்ஸ் டைப் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணலாம். மோர் தென் 66 kV அதுக்கு மேலே உள்ளதுக்கெல்லாம் சஸ்பென்ஸ் டைப் வந்து ஸ்ட்ரிங் டைப்னு சொல்லுவாங்க. சஸ்பென்ஸ் டைப் ஸ்ட்ரிங் டைப் இன்சுலேட்டர் சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் இருக்குது. ஸ்ட்ரெயின் தாங்கக்கூடியது, ஹை டென்ஷன், முக்கில் ஏதாவது ஒரு லைன் வருது, திருப்ப முடியிருக்கு, டேனிங்கில் வந்து டென்ஷன் ஹை டென்ஷன் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாகிள் இன்சுலேட்டர்ஸ் அப் டு 11 kV வரை சாகிள் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டே இன்சுலேட்டர், எல்வி லைன் 440 வோல்ட், இந்த மாதிரி எல்வி லைனுக்குலாம் ஸ்டே இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதில் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் வந்து எந்த வோல்டேஜோட அதிகமாக உள்ளதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 33 kV. ஸோ சி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின்ஸ் அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் வந்து மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. கேபிள்ங்கிறது நீங்கள் நினைப்பீங்க நார்மலாக கண்டக்டர் மட்டும் தான் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. கேபிளே கிட்டத்தட்ட ஒரு 8 பார்ட்ஸ் இருக்குது கண்டக்டரில். இந்த கேபிளில் 8 பார்ட்ஸ் இருக்குது இன்டர்னலாக. அந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. சரியா? அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. 8 பார்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கனெக்டர் இருக்கும். மெயின் சென்டரில் வந்து கனெக்டர் இருக்கும். அதை சுற்றி கனெக்டர் சீல்டுன்னு ஒரு பார்ட்ஸ் இருக்கும், 2வது பார்ட்ஸ். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேஷன், அதை சுற்றி இன்சுலேட்டர் இருக்கும். கனெக்டர் சுற்றி இன்சுலேட்டர் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுக்காக இன்சுலேட்டர் இருக்கும். ஏன்னா ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது அந்த கனெக்டர் பிரேக் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக இன்சுலேஷன் இருக்கும். அடுத்து அதை சுற்றி இன்சுலேஷன் சீல்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஷீட் பெட்டிங்னு இருக்குது. மெட்டாலிக் ஷீட்டுங்கிறது என்னென்னா கேபிள் இருக்குது, ஈரப்பதங்கள் மாய்ஸ்சரால் அந்த கனெக்டரில் ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது, அதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக மெட்டாலிக் ஷீட் வச்சுருப்பாங்க. அடுத்து பெட்டிங் எதுக்காக வச்சுருக்காங்க? அது ஆர்மரிங் வந்து மெக்கானிக்கலாக ஏதாவது வெளியே இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அதுக்கு அவுட்டர் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் அந்த 8 பார்ட்ஸ் வந்து நார்மலாக ஒரு கேபிள் இருக்குது. நம்ம கேபிள் அப்படின்னா ஒரு கண்டக்டர் மட்டும் தான் நினைப்போம். பட் அதில் வந்து இந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் வந்து மாய்ஸ்சர்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மெட்டாலிக் ஷீட்ங்கிறது கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து சன் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 13வது கொஸ்டின்ஸ் அலுமினியத்துக்கு ஸ்பெசிஃபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 2025 எக்ஸாமினேஷன்ஸில் வந்து காப்பர், ஏன்னா அலுமினியம் வந்து கேபிளில் வந்து அலுமினியம் இருக்கும், கனெக்டர் வந்து அலுமினியம் கனெக்டர், காப்பர், அந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த அலுமினியத்துடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடியது ஆன்சர் வந்து 2.7. சரியா? நீங்கள் வந்து காப்பருக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன இருக்குங்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா காப்பரும் கேபிளில் ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது ஒரு டைப். ஸோ காப்பர் அலுமினியம்லாம் கனெக்டரை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. அடுத்து 14வது கொஸ்டின்ஸ் இந்த அண்டர்கிரவுண்ட் கேபிளில் கடைசி கொஸ்டின்ஸ். அண்டர்கிரவுண்ட் கேபிளில் எர்த் ஃபால்ட் இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் வருது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு எர்த் ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. அதேமாதிரி ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து எர்த் ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, முர்ரே லூப் டெஸ்ட் மெத்தட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த மெத்தட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எர்த் ஃபால்ட் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடியது தான். நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து 15வது கொஸ்டின்ஸ் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இதில் 2 கொஸ்டின்ஸ் இருக்காங்க. சாக் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ். சாக்னா என்ன அப்படின்னா ஒரு 2 போல் இருக்குது, 2 போலுக்கு இடையில நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு கண்டக்டர் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். சாக்னா என்ன அப்படின்னா அந்த கண்டக்டர் வந்து லூஸாக இருக்குது தொங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சாக் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கண்டக்டர் வந்து தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா சாக் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்.
டைட்டாக இருக்குது, கண்டக்டர் வந்து டைட்டாக இருக்குது. இப்போ டைட்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? சேக் வந்து இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்போது சேக்குக்கும் டென்ஷனுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்மாஸ் இருக்குது. இதான் S = WL²/8T. இல்லை டபிள்யூங்கிறது என்னென்னா வெயிட், கண்டக்டருடைய வெயிட் பர் யூனிட் லென்த். எல்ங்கிறது ஸ்பேன் லென்த்னு சொல்லுவோம். Tங்கிறது டென்ஷன், ஹரிசாண்டல் டென்ஷன். ஓகே, இதை ஃபார்முலா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னென்னா ஒரு 2 போலுக்கு இடையில லைன் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டைட்டாக இருக்குது, டைட்டாக இருந்தால் டென்ஷன் அதிகமாக இருக்கும். அப்படிதானே? டைட்டாக இருந்தால் டென்ஷன் வந்து அதிகம். டென்ஷன் அதிகமாக இருந்தால் அங்கே சேகை இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? டைட்டாக இருந்தால் சேகு கிடையாது, டைட்டாக இருந்தால் சேக் வந்து கிடையாது. அப்போ சேக் இல்லை அப்படின்னா டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதே லூஸாக தொங்கிட்டு இருக்கு, அங்கே டென்ஷனே கிடையாது, சேக் அதிகம். சேக் அதிகம், டென்ஷன் வந்து கிடையாது. ஸோ அப்போ சேகுக்கும் டென்ஷனுக்குள்ள ப்ரொபோர்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். சேக் அதிகமாக இருந்தால் டென்ஷன் இருக்காது, சேக் கம்மியாக இருந்ததுன்னா சேகை இல்லை அப்படின்னா டைட்டாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் லென்த்துக்கும் சேகுக்குள்ள ரிலேஷன்ஸ். லென்த்துக்கும் சேகு ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து அதிகமாக இருந்ததுன்னா, லென்த்து வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? தொங்கிட்டு இருக்கும், லூஸாக தொங்கிட்டு இருக்கும். அப்போ சேக் இருக்குன்னு அர்த்தம். லென்த் வந்து கம்மியாக இருந்தால் டைட்டாக இருக்கும், அப்போ சேக் இல்லைன்னு அர்த்தம். சரி, அப்போ சேகுக்கும் லென்த்துக்குள்ள ரிலேஷன்ஸ் தான் லீனியர் ப்ரொபோர்ஷனல். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சேக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சேக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்ஷன் வந்து கம்மி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்த கொஸ்டின் இதே கான்செப்ட் தான் இருக்க போகுது. சரியா? அடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சேக் எப்படி இருக்கும், டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சேகுக்கும் டென்ஷனுக்கும் ரிலேஷன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கண்டிப்பாக அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகாது, ரெண்டுமே டிகிரிஸாக இருக்காது. ஒன்று இன்க்ரீஸ், ஒன்று டிகிரிஸ், இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, ஒரு டிரான்ஸ்மிஷன்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த லைன் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும். லைன் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அப்போ லைன் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது கண்டக்டர் லென்த் வந்து கூடுது. சரியா? கண்டக்டர் லென்த் கூடுச்சுன்னா என்ன ஆகும்? சேக் வந்து அதிகமாயிரும்ல. லென்த் கூடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கும், அப்போ சேக் வந்து கூடிடும். சேக் வந்து கூடிடுச்சுன்னா டென்ஷன் குறைஞ்சிடும். அப்போ டென்ஷன் குறையுது, சேக் கூடுது. ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது நல்லா கவனிங்க. டெம்பரேச்சர் கூடும்போது கண்டக்டர் லென்த் கூடுது. கண்டக்டர் லென்த் கூடிச்சுன்னா என்ன ஆகும்? சேக் வந்து கூடும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். லென்த் எல் கூடிச்சுன்னா சேக் கூடும். சேக் கூடிச்சுன்னா டி டென்ஷன் வந்து குறையும். ஸோ டென்ஷன் குறையுது, சேக் வந்து கூடுது. ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து 17 கொஸ்டின்ஸ். சர்க்யூட் பிரேக்கர்லேருந்து ரொம்ப சிம்பிள். சர்க்யூட் பிரேக்கரில் ஒரு 3 வோல்டேஜஸ் இருக்குது. ஆர்க் வோல்டேஜ், ரீஸ்டேக்கிங் வோல்டேஜ், ரிகவரி வோல்டேஜ்னு சொல்லி. இதில் ஆர்க் வோல்டேஜ்ங்கிறது என்னன்னா, பிரேக்கர் வந்து ஓப்பன் ஆகுது, ஆர்க்கிங் பீரியட். அந்த ஆர்க் ஓப்பன் ஆகும்போது ஆர்க் ஆகும். ஓப்பன் ஆகும்போது 2 கார்னட்ஸ் இருக்குது, ஓப்பன் ஆகும்போது ஆர்க் ஆகும். சரியா? அந்த ஆர்க்கிங் பீரியடில் உள்ள வோல்டேஜ் வந்து ஆர்க் வோல்டேஜ். ஆர்க்கிங் பீரியடில் உள்ள வோல்டேஜ் வந்து ஆர்க் வோல்டேஜ். ரீஸ்டேக்கிங் வோல்டேஜ்னா அந்த ஆர்க் வந்து எக்ஸ்டிங்யூஷன் ஆகுது இல்லை, ஆர்க் எக்ஸ்டிங்யூஷ் ஆகிறதுக்கு எஸ்எஃப்சி சர்க்யூட் பிரேக்கரில் வந்து எஸ்எஃப்சி கேஸ் இருக்கும். எஸ்எஃப்சி சர்க்யூட் பிரேக்கரில் வந்து எஸ்எஃப்சி கேஸ் இருக்கும். ஏர் சர்க்யூட் பிரேக்கரில் ஏர் தான் அந்த ஆர்க் எக்ஸ்டிங்யூஷன் மீடியம். ஒவ்வொரு ஆயில் வந்து ஆயில் ஏர் சர்க்யூட் பிரேக்கரில் வந்து ஆயில் தான் ஆர்க் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு மீடியம். ஸோ அந்த ஆர்க் வந்து குறைக்கிற டைம், இனிஷியல் டைம், அந்த டிரான்சிஷன் டைம், அந்த டைமில் உள்ள வோல்டேஜ் தான் ரீஸ்டேக்கிங் வோல்டேஜ். ரெக்கவரி வோல்டேஜ்ங்கிறது இந்த ஆர்க் எக்ஸ்டிங்யூஷ் பண்ண பிறகு நார்மல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், அதுதான் ரெக்கவரி வோல்டேஜ். சரியா? கேட்டிருக்கிறது என்னன்னா ஆர்க்கிங் பீரியட் உள்ள வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்க்கிங் பீரியட் உள்ள வோல்டேஜ் ஆர்க் வோல்டேஜ். சரியா? சர்க்யூட் பிரேக்கரில் ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க. இருந்தாலும் சர்க்யூட் பிரேக்கரில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது. ஏர் சர்க்யூட் பிரேக்கர் என்ன, வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர் என்ன, ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் என்ன, ஒவ்வொரு சர்க்யூட் பிரேக்கருக்கு எந்த வோல்டேஜ் ரெசிஸ்டன்ட் ஆகும், எஸ்எஃப்சி சர்க்யூட் பிரேக்கர் என்ன, எஸ்எஃப்சி சர்க்யூட் பிரேக்கரில் எஸ்எஃப்சி கேஸ் லெவல் என்னவா இருக்கும், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கரில் கான்செப்ட்ஸ் வந்து கிளியராக படிச்சிடலாம். ஃபுல் கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அடுத்து 12 கொஸ்டின்ஸ். ஃபியூசஸ். ஃபியூசஸ் வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டு சிம்பிள் தான். நீங்கள் அந்த பிடிஎஃப் பீரியடில் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஃபியூஸ் எலமெண்ட் வந்து என்னன்னா லோ மெல்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரி. ஒரு ஃபியூஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்து லோ, அதுதான் என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து 2வது ஃபியூஸோட ஃபங்க்ஷன். இதுவே பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது. ஃபியூஸ் என்ன பண்ணும்? ஒரு ஷார்ட் சர்க்யூட் வந்துச்சுன்னா ஃபால்ட்டை சென்ஸ் பண்ணி சர்க்யூட்டை பிரேக் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரி ஆன்சர்ஸ். ஒரு ஃபியூஸ் இருக்குது, ஃபால்ட் வந்தோம் என்ன ஆகும்? அந்த ஃபியூஸ் வந்து பிஞ்சு போயிடும். அப்படிதானே? ஃபியூஸ் வந்து பிஞ்சு போயிடும். ஸோ அப்போ ஃபால்ட்டை சென்ஸ் பண்ணி சர்க்யூட்டை பிரேக் பண்ணி விட்டுருக்கு. சரியா? இந்த ஃபியூசஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. கேட்ரிட்ஜ் ஃபியூஸ், ஹெச்ஆர்சி ஃபியூஸ்,
ஒவ்வொரு ஃபியூஸும் என்ன அட்வான்டேஜஸ், அது எந்த வோல்டேஜ் தாங்கும், எந்தெந்த பர்பஸ், எந்தெந்த லோடு, எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து எந்தெந்த ஃபியூஸ் வந்து பெஸ்ட்டு அப்படிலாம் இருக்குது. நீங்கள் அதே கொஞ்சம் படிச்சுக்கங்க. சரியா? அடுத்து கடைசி கிரவுண்டிங். கிரவுண்டிங் கான்செப்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது பார்த்துட்டு ஆன்சர் பண்ண முடியாது தான், ஜென்ரலாகவே ஆன்சர் பண்ணிடலாம். எக்யூப்மெண்ட் கிரவுண்டிங்கில் வந்து அந்த சிஸ்டத்தை வந்து எது கூட கனெக்ட் பண்ணுவாங்க? கிரவுண்டிங்னாலே கிரவுண்ட் கூட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர்ஸ். சரியா? இந்த கிரவுண்டிங்லேயுமே டைப்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங், ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங், சாலிட் கிரவுண்டிங், நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரவுண்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கிரவுண்டிங்கில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்க டவுட்டை வந்து நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் போஸ்ட் பண்ணுங்க. இல்லை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் அவங்க டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நீங்கள் இந்த புக்ஸ் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் வச்சுக்க அந்த புக்கை வாங்கி ஒரு தடவை ஃபுல்லாக கோத்து பண்ணிடுங்க. ஃபுல்லாக கோத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். இந்த புக்கு எப்படி உங்களுக்கு வாங்குறது அப்படின்னா நம்மளுடைய NCM லேர்னிங் சென்டர் வெப்சைட்ஸ் இருக்குது. www.ncmlearningcenter.org. அந்த வெப்சைட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்ஸில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். 50 ரூபீஸ். சரியா? நீங்கள் 50 ரூபீஸ் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கை வந்து வாட்ஸ்அப் அனுப்பிவிட்ருவோம். சரியா? கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எக்ஸாமினேஷன்ஸில் வந்து உங்களால் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and click the bell icon for notification. Like